அதை சரியாக தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் அதிகாலையின் மகனாகிய வெடிவெட்டி என்று அதற்கு மொழிபெயர்க்கலாம். சரி, அப்படி என்ன நடந்தது? தேவன், நான் ஏற்கனவே சொன்னது போல, பல ரேங்க், பல தரத்தில் தேவதூதர்கள் தேவன் படைத்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு பரலோகத்தில் வைத்திருந்தார். இன்னும் ஆதாம் உருவாக்கப்படவில்லை. இந்த கட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னவென்றால், பரலோகத்தில் வடபுறத்தில் சீயோனில் தேவன் பிரம்மாண்டமான ராஜரிகத்தோடு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு மிக அடுத்த கட்டத்தில் அமர்ந்திருப்பவர் தான் இந்த லூசிபர். இவர் தான் எப்போதும் தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு பிரம்மாண்டமான தேவதூதர் கூட்டம் தேவனை ஆராதித்துக் கொண்டு அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இதற்காகவே கடவுள் தேவன் இந்த விடிவெளி லூசிபருக்கு பிரம்மாண்டமாய் சிறகுகள் விரித்திருக்கும் பொழுது ஏகப்பட்ட இசை கருவிகளை அவன் மீட்டுகிற திறமையை கொடுத்திருக்கிறார். அவன் பார்க்கும் பொழுது லட்சணத்தில் சர்வ லட்சணம் பொருந்தியவன். அவ்வளவு ஹேண்ட்ஸம் கேரு, அவ்வளவு அழகான தோற்றம் உடையவன். சில வேளை நான் சொல்றேன் பாருங்க, பரலோகத்துக்கு போயிட்டா ஒரு சின்ன வித்தியாசம் தான் தேவனுக்கும் இவனுக்குமே. அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் தேவனுக்கு பக்கத்தில் நெருங்கி தேஜஸ் உள்ளவன் தான் இந்த லூசிபர். தேவனே சொல்லுகிறார், இவன் காப்பாற்றுவதற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. தேவன் அவன் அபிஷேகத்திருந்தார். ஞானத்தில் அப்படி ஞானம் உள்ளவன், அவ்வளவு ஞானத்தில் சிறந்தவன். இப்படி தேஜஸை கொடுத்து தேவன் அமர்ந்திருக்கு. அடுத்த சீட்ல இந்த லூசிபர் இருக்கு. ஒரு நாள் என்ன ஆனது, இந்த லூசிபர் தேவனையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்த்து பார்த்து அவனுக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது. கொஞ்சம் தானே வித்தியாசம், கொஞ்சம் தானே நம்முடைய சிருஷ்டிகள் மேல இருக்கிறார். ஏன் நான் மற்ற தூதர்களை ஒப்பிடும் பொழுது அவர்களை விட விசேஷத்துவமா இருக்கிறன்னா, ஒரு நாளாவது அல்லது ஒரு நாளிகையாவது தேவனுடைய சீட்ல உக்காந்தா, தேவனுக்கு ஒப்பா இருந்தா எப்படி இருக்கும் என்று நினைத்ததுதான் தாமதம். ஆகவே தான் எசேக்கியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம், உன்னை நான் சிருஷ்டித்து அபிஷேகம் பண்ணி கேருபாய் உருவாக்கின உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கிற நாள் வரைக்கும் படப்பட்டு. அப்ப அந்த அநியாயம் எப்போ வந்துச்சுன்னா, இந்த தேவனுக்கு நான் ஏன் சமமாய் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சதுதான் தப்பு. அது பெருமை, பிரைட். ஆகவே தான் பல பாவங்கள் உலகத்தில் அடுத்து அடுத்து தோன்றினாலும் ஆதி பாவம், முதலாவது வந்த பாவம் பெருமை. ஆகவே தான் பிந்தின ஆதாம் வரும் பொழுது தாழ்மை 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 என்றே நமக்கு வழிநடத்தினார். காரணம், தாழ்மைக்கு எதிர்ப்பதம் பெருமை. அது லூசிபர் விதைத்த ஒரு மகா பெரிய பாவம். ஆகவே தான் இந்த நாட்களிலே அவன் அப்படி பெருமையா நினைச்ச உடனே தேவன் என்ன செய்தார்னா, காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட லூசிபர் இந்த எண்ணம் வந்த உடனே தேவன் அவனை கீழே தள்ளினார். அவன் தனியாக வரவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, 1/3 தேவ தூதர்கள் இந்த லூசிபரோடு கீழே விழுந்தார்கள். மறந்து விடாதீங்க, அவனுக்கு 1/3 தான். ஆனா உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு 2 தேவதூதர்கள் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் உள்ளவர்களாய் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அப்ப அந்த லூசிபரோடு ஒரு கூட்ட தேவதூதர்கள் கீழே விழுந்துட்டாங்க. இதைதான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். தன் பொய் தீர்க்கதரிசிகள் என்ற வாளால் 1/3 நட்சத்திரங்களை கீழே விடத்தள்ளினான் என்று யோவான் பின்னாடி சொல்வார். அதுக்கு நமக்கு வேண்டாம். அப்போ ஒரு கூட்டம் விழுந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கவனிங்க, காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு என்ற பெயர் பெற்றவன் விழுந்த உடனே அவன் பெயர் மாறிவிட்டது. அது என்னவென்றால் சாத்தான், சேட்டன் என்று அவன் பெயர் மாறிவிட்டது. சாத்தான் என்ற எபிரேயத்தில் கலகம் செய்கிறது, எதிர்த்து நிற்கிறது, தேவ சித்தத்துக்கு மாறுபடுகிறோம் அர்த்தம். அதில் இருந்து அவன் சாத்தான் ஆனான் என்று வாசிக்கிறோம். ஆகவே கிறிஸ்து ரத்தம் சிந்தினது தேவதூதர்களுடைய ஜீவன், ஒரு கூட்ட ஜீவனுக்காக. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ராங் ஒரு 1/3 விழுந்துருச்சு இல்லையா, அந்த 1 தனது சிருஷ்டிகளுக்காக. இரண்டாவது, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, சாத்தானுக்காக ரத்தம் சிந்தினார்ங்கிறத இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும் இப்படி என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான். ஆனா அந்த சாத்தான் உங்கள் மீது என் மீது நிறைய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கிறான்.
ஆகவே இவனை என்னதான் இருந்தாலும் அவன் அவருடைய சிருஷ்டி. ஆகவே ஒட்டுமொத்தமாக தேவன் என் சிருஷ்டியினுடைய அந்த அக்கிரமத்திற்காகவும் இரத்தம் சிந்தப்படட்டும் என்று அவர் ஆதியில் திட்டமிட்டார். அதான் பிரின்சிபிள் ஆஃப் கிராஸ். சிலுவையினுடைய கொள்கை, சிலுவையுடைய கோட்பாடு ரொம்ப டென்சிட்டி, அடர்த்தி வாய்ந்தது இல்லையா? ஆகவே அந்த முதலாவது தேவதூதர்கள் ஜீவனுக்காக ரத்தம் சிந்தினார், இரண்டாவது சாத்தானுக்காக ரத்தம் சிந்தினார், மூன்றாவது நான் சொல்றேன், இந்த சாத்தான் கீழே விழுந்துட்டான் உடனே அவன் தனியா இல்லை, அவனுக்கு ஒரு கிங்டம் இருந்துச்சு, அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அதை எபேசியர் 6:12 பவுல் சொல்லுவார், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனையோடும். நேரம் இல்லை, 2ஆம் வானத்தை தன்னுடைய ஆட்சி பீடமாக வைத்து சாத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் டேனியல் ஜெபிக்கும் பொழுது தேவன் தானியலுக்கு ஒரு பதிலை கொடுத்து பூமியில போய் என் தானியலுக்கு உடன் அனுப்பும்போது 21 நாள் அந்த தூதன் வரவே இல்லை. 3ஆம் வானத்திலிருந்து பூமிக்கு வரும். அப்ப இடையில செகண்ட் ஹெவன் இருக்கு, 2வது வானம் இருக்கு. அந்த 2வது வானம் தான் பிசாசுடைய கிங்டம். அந்த தூதனை இந்த பிசாசு ராஜ்யம் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அந்த தூதனை கீழே விடாம உடனே இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட தேவதூதனுடைய ரொம்ப அதிகாரம் வாய்ந்த மிகாவேல் இறங்கி அவனை ரிலீஸ் பண்ணி தானியேலுக்கு அனுப்பி அந்த ஆன்சரை கொடுக்க வேண்டியதாயிருச்சு. நமக்கு சாத்தான் பூமியில் அல்ல, 2ஆம் வானத்தில் ஒரு பெரிய ஒரு சிஸ்டத்தோடு இயங்கி கொண்டிருக்கான். அவனும் அவனுடைய துரைத்தனங்களும் கீழே வர முடியாது. ஆனா என்ன செய்யலாம், பூமியிலேயே விடப்பட்ட சில அசுத்தம், அதை பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, டார்க்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, அவங்கிட்ட செகண்ட் ஹெவன்ல இருந்து கட்டளையில பாஸ் பண்றான். அவன் இந்த பூமியிலே இருக்கிறவன், இந்த பூமியிலே விடப்பட்டவன். இந்த பூமியிலே விடப்பட்ட அசுத்தாவிகளுக்கு வேதவசனத்தின் அங்கீகாரத்தோடு வேறொரு சரித்திரம் உண்டு. அது இப்ப நமக்கு வேண்டாம். அந்த பூமியில் இருக்க அதிபதி இடத்தில் வானத்தில் இருக்க 2ஆம் வானத்தின் அதிகாரங்களும் துரைத்தனங்களும் கட்டளைகளை பாஸ் பண்ணுகிறது. இந்த பூமியினுடைய துரைத்தனங்கள் தன்னுடைய ஏஜென்ட்டுகள் மூலமாக ஒரு இடத்தில் திருச்சபையை வளர விடாமல் தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக, ஆட்சியாளர்களை ஏவி சுவிசேஷம் செல்லாமல் தடை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மிஸ்ட்ரி, ஒரு பெரிய காரியம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிசாசனை ஏதோ வந்து கிழிட்டு போவான்னு சொல்லி. இல்லை, எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் எப்படி பல படிகள் சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதோ, அதே போல பிசாசும் தேவனுடைய ராஜ்யத்தை வைத்து ஒழுங்குமுறையாக செயல்படுகிறான். இதைதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது பலவானை கட்டுங்கள், அவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே காரணம் என்னவென்றால், சாத்தானின் ராஜ்யத்தை சுலபமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள், அவன் மிக ஒழுங்காக கிரமமாக தன் ராஜ்யத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று அவ்வளவு அர்த்தமும் பொருளும் பொதிந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்றால் நாம் தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருந்தாலும் சாத்தானுடைய ராஜ்யத்தின் ஓரளவுக்கு அது ஒரு அறிவு இருக்கும் பொழுதுதான் அதை நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தது தேவதூதர்கள் ஜீவனுக்காக, இரண்டாவது சாத்தானுக்காக, மூன்றாவது சாத்தானுடைய ராஜ்யத்திற்காக. இப்ப வர பாருங்க, இது வரைக்கும் மனிதர் வரவே இல்லை, இது இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்பதான் கர்த்தர் என்ன பண்றார், ரொம்ப அற்புதமான தேவன். சரி, புள்ள மாதிரி நினைச்சுதான் அந்த லூசிபரை நான் சிருஷ்டிச்சேன். ஆனா அவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா, ஏன் என்னை மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைச்சிட்டான். என்னை மாதிரி அவன் ஆகக்கூடாதுன்னு நினைச்சது தப்பு இல்லை, ஆனா நினைச்சதை அடையறதுக்கு அவன் ஒரு வழியை சமைச்சது தான் ரொம்ப தப்பு. ஒன்று செய்வோம், இப்போ அவன் கீழே விழுந்துட்டான், பரலோகத்துல ஒரு இடம் ஸ்பேஸ் எம்டியா இருக்கு, அவனும் அவனுடைய ஒரு கூட்டத்தில் விழுந்துட்டான். அதை ஃபில்லப் பண்ணணும், அதை நிரப்பணும். என்ன பண்றதுன்னு பார்த்தா, நம்முடைய முதல் சிருஷ்டியில் ஒரு படைக்கப்பட்ட சிருஷ்டியாகிய ஏஞ்சல் அவனை படைச்சோம். அவனுக்கு உள்ள ஒரு இயக்கம் என்ன போலவே இருக்குன்னு ஆசைப்பட்டான். இப்போ ஒன்று செய்வோம், அந்த இடத்தை வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இன்னொரு சிருஷ்டியை நம்ம சிருஷ்டிப்போம். ஆனா அதை சிருஷ்டிக்கும் பொழுதே தேவதூதர்களை போல சிருஷ்டிக்காமல் அவன் ஏங்கினது போல நம்முடைய சாயலாகவே அவனை சிருஷ்டித்தரலாம், நம்மளை போலவே அவனை சிருஷ்டித்தரலான்னு சொல்லி தம் சாயலால் உண்டாக்குவோமாக, நம் சாயலால் சிருஷ்டிப்புமாக என்று சொல்லித்தான் ஆதாமை கர்த்தர் சிருஷ்டித்தார்.